அனைவரும் உணர வேண்டும். என்னுடைய பிள்ளையை சம்பளத்தோட இந்த திருமணத்தை நான் கவலைப்படாதீங்க, உங்க பெண்ணை போல நானும் ஹலோ, இப்போ டிவி ஃபேமிலியில் வந்து மேரேஜ் ஆனதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண கல்யாணம் கிடையாது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பொண்ணு வந்துட்டு ஒரு மாற்றுத்திறனாளி, பையன் வந்துட்டு ஒரு நார்மல் பையன். ஸோ ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணை ஒரு நார்மல் பையன் வந்துட்டு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சமுதாயத்தில் எப்படி இந்த மாதிரி ஊனமுற்றோருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. பொண்ணு வீட்டார் பேசுற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு வந்து நம்ம எல்லாத்தையும் கொடுக்குறோம். படிக்க சொல்லித்தரோம், எழுத சொல்லித்தரோம், ஓடுறது, விளையாடுறது எல்லாமே சொல்லித்தரோம். பட் திருமணம் அப்படின்னு ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே ஊறி போயிருக்கு. அந்த உணர்வை ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாற்று திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தைகளும் சமுதாயத்துல மதிக்கப்படுவாங்க. எல்லாரும் சமுதாயத்துல எப்படி சராசரியா இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து இவங்களும் சராசரியா இருப்பாங்க அப்படின்றது ஒரு சின்ன கான்செப்ட் தான். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்களோட கான்செப்ட் கிடையாது, இது எங்களோட பேரண்டோட உள் மனசு ஒரு கான்செப்ட். இதை வெளிப்படுத்தி கொடுத்ததுக்கு நம்ம ஸ்கூல் பிரின்சிபல், தனவந்த சார், சாயன் சார், அப்புறம் வந்து என்னோட கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும், ஒரு பேரண்ட், வேலைக்கு பசங்க வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.